இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்தால் திருமணம் தடை, குழந்தை பாகியம் கொடுத்து, பில்லி சூன்யம் ஏவல் நீக்கி நல்லதை நடத்தி கொண்டிருப்பவள் தான் இந்த ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி. 63 அடி உயர நுழைவு ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க. திருப்பணிக்கு உங்களால் இயன்ற பொருளாகவோ உழைப்பாகவோ காசோலையாகவோ பணமாகவோ இந்த மகா பிரத்திங்கரா தேவியை நீங்கள் கொடுக்கணும். திரு MK முதலியார் மணி முதலியாரும் அவருடைய சகோதரர்கள் எடுத்து இதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலய ஸ்தாபகர்கள் பரம்பரை அறங்காவலர்களாக இருந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்போது இந்த நிகம்பலா யாகம், அதாவது ஒவ்வொரு யுகமாக வருகிறது இல்லையா? நரசிம்மமூர்த்தி அவதாரம், திரேதா யுகம், ராமருடைய அவதாரம், அடுத்தது கிருஷ்ணருடைய அவதாரம், துவாபர யுகம், அடுத்தது கலியுகம். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் தெய்வங்கள் அந்த துர்சக்திகளை ஜெயிப்பதற்காக நடத்திய யாகம் தான் இந்த யாகம். சாதாரணமாகவே நீங்கள் வீட்டில் பார்க்கணும். எங்கள் பரம்பரைனா யாகம் தான். ஈஸ்வர ஜடாவல்லவர் சொல்லுவாங்க. தலைக்கீழாக நின்று அஸ்வமேத யாகம் நடத்தியதாக சொல்லுவாங்க. அப்போது எவ்வளோ விதமான ஹோமங்கள் நடத்தியிருப்பாங்க. பல மணி நேரம் நடக்குமா. எங்கள் தாத்தா முப்பாட்டு நடத்திய ஹோமங்கள் எல்லாம் இன்றைக்கி பார்க்குறாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஹோமம் நடத்துகிறாங்க. வீட்டுக்குள்ளே டப்பு டப்புன்னு பணம் வாங்கிறாங்க, போயிடுறாங்க. அதில் என்ன மந்திரம் வரும் என்ன ஓமகுண்டங்கள் போடுற பொருள்களிலிருந்து மூலிகையிலிருந்து எல்லாமே ஒரு விஷயம் இருக்குங்க. ஓமகுண்டத்தில் வரும்போது அக்னியோட ஸ்வேதா தேவின்றவங்க அந்த ஓமகுண்டத்தில் இருக்க வாங்கி எந்த தேவதைகளாக பயன்படுகிறோமோ அந்த தேவதைக்கிடம் அதை கொண்டு செலுத்துகிறார்ன்ற ஒரு ஐதீகம் அது வந்தது. இந்த நிகம்பலா யாகத்தோட யாக குண்டமே பாருங்கள் ஐயா. இந்த யாக குண்டம் எவ்வளோ அடி இருக்கும்? 5 அடி ஆழம் இருக்குது பாருங்கள். யாக குண்டமே பார்த்தீங்கன்னா 5 அடி ஆழம் இருக்குது. அப்போது எத்தனை பொருள்களை உள்ளே போட்டு அம்மா கொண்டு வர்றோம். இந்த யாகத்தை பற்றி சொல்லுங்களேன். இந்த யாகம் பிரதி அமாவாசை தோறும் நடக்கும். அமாவாசை இருக்கிற நேரத்தில் தான் நடத்த வேண்டி அமாவாசை இல்லாத நேரத்தில் நடத்த முடியாது. அதனால் 2 மணி மதியானம் 2 மணிக்கு மேலே ஆரம்பிப்போம். 5 மணி வரலாம் நடக்கும். ஏறத்தாழ குறைஞ்சி ஒரு 3 ஐயர் 4 ஐயர் இந்த யாகத்தை பற்றி சிறப்பாக மந்திரம் சொல்லி யாகத்தை நடத்துவோம். இந்த யாகத்துக்கு முக்கியமான சில மூலப்பொருளும் வாங்கின்னு வருவோம். நாங்களும் சில மூலிகைகள்லாம் போட்டு யாகத்தை நடத்துவோம். இந்த யாகத்தில் பார்த்திங்கன்னா இந்த யாகம் எரிய சொல்ல பார்த்திங்கன்னா, அதாவது ஆன்மீகம் அதிக உள்ளவர்கள் கவனித்தாங்கன்னா அம்மனை நேராக தரிசிக்கலாம். கண்டிப்பாக பார்க்குறோம். நாங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் நாங்கள் பார்க்குறோம். அதான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நான் வெளியே சொல்கிறது கிடையாது. கண்டிப்பாக அந்த ஆன்மீக பக்தி அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அந்த யாகத்தில் அம்மன் தலைவிரிச்சு ஆடுற மாதிரி அப்படியே நிற்கும். அதனால் அதோடு இல்லை, இந்த யாகத்தில் அவங்க தெரிஞ்சோ தெரியாதோ ஒரு 50 கிராம் ஒரு 100 கிராம் மிளகா வாங்கி போட்டு போனால் அவங்களுடைய திருஷ்டி கழிஞ்சிடும். திருஷ்டி பில்லி சூன்யம் ஏவல் எல்லாமே இந்த யாகத்தில் போனாங்கன்னா சரியாப்படும். நாங்கள் அதுக்காக எதுவும் காசு கொடு அது கொடுன்னு கேட்குறது கிடையாது. எந்த துறையிலையுமே நாங்கள் காசு வாங்கி எதுவும் பண்ணுறது கிடையாது. வராங்களோ அவங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் அந்த ஒரே எண்ணத்தோடு தான் எல்லாமே பண்ணிக்கிறோம். நாட்டு மக்களுக்காக தான் பண்ணிக்கிறோம் வேண்டி எங்களுக்காக பண்ணலை. ஏன்னா நான் ஒரு சின்ன விவசாயி, இன்றைக்கும் ஓரளவுக்கு இருக்கிறோம். ஐயா சொத்து சுதந்திரம் விற்றாலும் இருந்தாலும் மக்களுக்கு சேவை பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்களா அந்த யாகம், இந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வமே பிரத்யட்சமாக வரதாக காட்சி சொல்கிறாங்க. யார் ஆன்மீகத்தை உண்மையான பக்தியோடு பார்க்கும்போது இந்த யாகத்தில் பிரத்திங்கரா தேவி எப்படி நீங்கள் இந்த விஸ்வரூபமாக பார்க்குறீங்களோ, ஏன்னா யாக குண்டமே பாருங்கள் 5 அடி இருக்குது. அப்போ எவ்வளோ பொருள் போடணும். இந்த யாகத்தில் கலங்குற முக்கியமாக முழு யாகத்தையும் நம்ம ஏற்று நம்ம பேரில் எடுத்து நடத்துகிறோம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். என்னால் முழு அளவுக்கு எனக்கு ஏழையாக இருக்கேன், எனக்கு வசதி இல்லைன்னா அந்த முழு யாகம் நடைபெறும் காலத்தில் நீங்கள் மிளகா பிரத்திங்கரானே மிளகா, ஏன்னா சாதாரணமாகவே ஒரு திருஷ்டி எடுக்கணுன்னா நம்மளுக்கு மிளகாவே பெரிய விஷயம் இல்லை, மிளகா உப்பும் பெரிய விஷயம். இந்த யாகம் நடக்கும்போது ஏழைகளாக இருந்தால் கூட நீங்கள் வாங்க, உங்களுடைய மிளகா வாங்கிட்டு வாங்க. இங்கே விற்கிறாங்க. அந்த மிளகாவை வாங்கி தலை சுற்றி யாகத்தில் வேண்டிட்டு போடுங்க. உங்களுக்கு அதுக்கே நிவர்த்தி கிடைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலம் வரைச்சே காசு வரைச்சே நீங்கள் கோயில் திருப்பணிக்காக கொடுங்க. அது கூட யாருக்காக? இந்த கோயிலை விருத்தி அடைகிறதுக்காகவும் அதற்கான தேவைகள் இருக்குல்ல, ராஜகோபுரம் கட்டணும், இந்த ஹோமங்கள் நடத்தணும். சில அமாவாசையில் சில உபயதாரர்கள் யாகத்துக்கு நடத்துவாங்க. ஆனால் அம்மாக்குன்னு ஆரம்பிச்சிட்டோன்னா யாககுண்டம் ஒவ்வொரு அமாவாசை நடந்துட்டு தான் இருக்கணும். அப்போது உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் வரும். அதனால் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றதோ அத்தனையும்
தீர்வுக்கான ஒரே வழி இந்த நிகம்பலா யாகம். ஒரு முறை இந்த யாகத்தை நடத்தி பாருங்கள். அப்படி அதற்கான பொருளாதார வசதி இல்லை அப்படின்னா இந்த நிகம்பலா யாகம் நடத்தும் பொழுது மிளகா வாங்கி இந்த ஹோமத்தில் உங்களால் முடிஞ்ச பொருளை கொடுத்து நீங்கள் யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு 3 அமாவாசை வந்து பாருங்கள், மிகப்பெரிய மகத்தான திருப்புறமனை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, உலகத்தில் யுகமாக வருகின்ற விஷயம். இவர் எந்த யுகத்தில் என்ன மாதிரி இருந்தாருன்னு தெரியாது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கோயில் சிலை வீட்டுக்குள்ளே வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம். விக்கிரகம் வாங்கி அதுக்கு செலவு பண்ணி ஹோமம் பண்ணுறதே ஒரு 25,000 ரூபா ஆகும். இப்போ ஒரு வராகி அம்மனை வாங்குகிறோம் அப்படின்னா பஞ்சலோக சிலையே 10,000 ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த 48 நாள் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் ஹோமங்கள் வளர்க்கணும். இதுக்கே கிட்டத்தட்ட 50,000 70,000 ரூபா செலவாயிடும். ஆனால் ஒவ்வொரு விக்கிரகத்தையும் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி உருவேற்றி ஹோமங்கள் பண்ணி இத்தனை பெரிய ஹோமகுண்டத்தை வளர்த்து மாதம் செய்கிறாரு அப்படின்னா அவங்க தன்னுடைய குடும்பம் எத்தனை யுகமாக தெய்வத்துக்கு கடன்பட்டு இருந்தால்தான், தெய்வத்தினுடைய கருணை பார்வை பெற்றிருந்தால்தான் அவர்களால் பூத்து குலுங்குகின்ற இந்த பசுமை வயலாக இருக்கின்ற வராகியம்மன் எல்லையில் மகாலட்சுமி தாயார் பூமி தாயார் இருக்கின்ற எல்லையில் விவசாயம் செய்து அந்த விவசாயத்தில் உள்ள வருமானத்தை இந்த குடும்பமும் பேரம் பேத்தியோடு நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகம்பலா யாகத்தில் பங்கேற்று நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கோயிலானது அருள்மிகு சப்த கன்னியம்மனுடைய துணையுடன் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண வட்டம் நம்பர் 64 பல்லூர் கிராமம் ஏரிக்கரை அருகிலே ஸ்ரீ மகா பிரித்திங்கர தேவி ஆலயம் இருக்கின்றது. அனைவரும் ஞாயிறு செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமைகளை நவகிரகங்களுக்கு நெய் தீபம் போடலாம். உங்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும். அதே போல் சில முக்கிய தினங்களில் நவகிரக பூஜை நடைபெறுகின்றது, கோமாதா பூஜை நடைபெறுகிறது. இது போன்ற நிகம்பலா யாகம் போன்ற சிறப்பு பூஜையும் செய்யப்படுகின்றது. இது பற்றிய நீங்கள் விஷயங்கள் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ராஜகோப திருப்பணி மற்றும் அன்னதானம் செய்யறதுக்கும் நன்கொடை வழங்குவதற்கும் ஆலய நிர்வாகத்தை அணுகுவதற்கும் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 655143433108 அதற்கப்புறம் IFSC கோடு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த IFSC கோடு உங்களுக்கு IDIB 000K011 கமாரபாளையம் பிரான்ச்சு, இந்தியன் பேங்க் கமவாரபாளையம் பிரான்ச்சு. அங்கே தொடர்பு கொண்டால் கூட உங்களுக்கு இவங்களுடைய கோயிலை பற்றி அறக்கட்டளையை பற்றி வழிகாட்டுவாங்க. நானும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்றைக்கு இந்த பிரத்யேகரா கோயில் கட்டணும் அன்னிலேருந்து இந்த ஊரில் இருக்கிற கோயில் அத்தனை சீராகி போச்சு. நல்ல விசேஷமான நல்ல பூஜை நடக்குது. கோயில் உற்சவமும் திருவிழாவும் நலமாக நடந்துன்னு வருது. அதோடு இல்லாத இந்த கோயில் உருவானது பக்கத்தில் இருக்கிற நிலம் பூராவும் நல்ல பயிரேறி பசுமையாகவே காட்சி அளிக்கும். பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. ஐயா உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 71. 71 வயசில் என்ன ஒரு சிறப்பாக கொளுத்துற வெயிலில் கூட நின்று பேசினார் பார்த்தீங்களா. இந்த தேக ஆரோக்கியம், திடமான ஆரோக்கியம், தெளிவான மனநிலை, பக்தியான மனநிலை, சதா சர்வ காலமாக இறையோட சிந்தனை, அந்த இறைப்பணிக்காய் இப்போ விட்டால் கூட களத்தில் பயிர் செய்வீங்கள்ல, நடவு நட்டு பயிர் அறுப்பீங்கள்ல. பாருங்கள், இவர் இந்த பிரித்திங்கரா கோயில் கட்டினதுக்கப்புறம் இந்த பல்லூர் மாவட்டம் முழுக்குமே எவ்வளோ பசுமையாகிவிட்டது. ஏன்னா எல்லா திருஷ்டியும் இந்த அம்மா 108 அடி உயரத்துலேருந்து இந்த கிராமம் முழுதும் பார்க்குறாங்கல்ல. அத்தனை இந்த கிராமத்தில் இருக்கின்ற கிரகதோஷங்கள், திருஷ்டி தோஷங்கள், கண் தோஷங்கள் இந்த எல்லையில் எந்த கோயில் இருந்தாலும் சரி அதை நாடி வருவார். அத்தனையும் இந்த அம்மா 108 அடி உயரத்துலேருந்து எடுத்து அத்தனை ஸ்வாஹான் அப்படின்னு இந்த நிகம்பலா யாகத்தில் சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம். அதுபோல் இந்த யாகத்தில் நம்மளுடைய பாவங்கள் அனைத்து அழிந்து சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் என்ற நிகம்பலா யாகத்தில் கொண்டு சேர்க்கின்ற இந்த MK மணி அவர்களுடைய சகோதரர்கள் அவர்கள் அனைவரையும் என்னுடைய தாய் ஆதிபராசக்தி அன்னையும் இந்த பிரத்யங்க தேவியும் இவங்க குடும்பத்தை வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும். இந்த வையகம் உள்ள அளவுக்கூட இனி ஒவ்வொரு பிறவியிலையும் இந்த குடும்பமானது இந்த பேரும் புகழும்போட சீரு சிறப்போட இறைப்பணியில் வேண வேண்டும். நானும் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த குடும்பத்துடன் இணைந்து இந்த தெய்வீக பணியில் ஈடுபடுவதற்கான ஒரு பாக்கியத்தை அருள வேண்டும். அனைவரும் உங்களுடைய பிரச்சனையை தீர்வதற்கு நாடி ஓடி
கலியுக பிரதிஷ்ட தெய்வமான பிரித்திங்காவை நாடி வாருங்கள். உங்களுக்காக MK மணி சகோதரர் அவர்கள் குடும்பமானது அவர்கள் உங்களுக்காக இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி உலகம் உய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் பிரித்திங்கரா தேவி அருள் கிடைக்க பிரார்த்தித்து நின்று அனைவரும் வழிபடுவோம். ஓம் ஸ்ரீ மகா பிரித்திங்கரா தேவியே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பிரித்திங்கரா தேவியே போற்றி. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு.